மாற்றம் நிறைந்த அரசியல் சூழலில் புதுமை இலக்கிய தென்றலின் கூட்டத்திலே திருக்குறள் 96வது அதிகாரம் அது என்னவோ பொருந்தக்கூடிய அதிகாரமாக விளங்குவதாக நான் கருதுகிறேன். இனியேனும் குடிமக்கள் தெளிவு பெறுதல் வேண்டும். நான் கூட நண்பர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னேன், படித்தவர்கள் இப்படி செய்திருக்கிறார்களே என்று சொன்னபோது பாடத்திட்டத்தில் அதை பற்றி கற்றுத்தருவதில்லையே என்று ஒரு குறையையும் அவர் குறிப்பிட்டார். அதுவும் ஒரு வகையில் சரியே என்பதுதான். வெள்ளைக்காக்கா பார்க்கிறது என்று சொன்னால் உடனே ஆம் ஆம் என்று சொல்லக்கூடிய மக்கள் திரளாக மாறிப்போன நிலையிலே இவற்றையெல்லாம் நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒதுங்கி ஓரம் செல்ல இயலாது. எதிர்த்து நின்று களம் ஆடி அதிலே வெற்றி பெறுவோம் என்பதில் அளவும் ஐயமில்லை. ஐயா பகுத்தறிவு பகலவன் நூலை எழுதி வெளியிட்டுள்ளார். வெளியீடு முறையாக நடத்தப்படவில்லை இன்னமும் என்பதால் உங்கள் கைகளுக்கு அந்த நூல் வந்து சேரவில்லை. அதிலே குறிப்பிட்டார், நூல் கற்றால் முதல்வர் ஆவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் புலவர் வெற்றியழகன் ஐயா. ஆனால் நூலை கற்றவன் அவன் நூல் அணிந்திருந்தால் கற்றவனாக இருந்திருந்தால் முதல்வர் ஆவாரோ? அப்படி என்று சொல்ல அவர்களால் ஆக்கப்பட்டதாக கருதி கொள்ளலாம் நண்பர்களே. இது எப்படி ஆகினும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர் இனத்திற்கு ஒரு பெரும் விழிப்புணர்வையும் தொடர்ந்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒன்றுதான் நம்முடைய திருவள்ளுவருடைய ஒற்றை நோக்கமாக இருந்ததால் தான் இத்தகு சிறந்த திருக்குறள் நூலை படைத்து அளித்துள்ளார் என்று நான் கருதுகிறேன் நண்பர்களே. இந்த இயல் என்று சொல்லும் போதோ மற்றவற்றையெல்லாம் சொல்லும் போது ஐயா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வாசை தொழில் வேற்றுமையான் என்று சொல்லும் போது இந்த பெர்சன்டேஜ் என்று சொல்லக்கூடிய சதவீதம் என்று சொல்லக்கூடிய விழுக்காடு என்று குறிப்பிடுகின்றோம் அல்லவா? ஏன் அந்த விழுக்காடு என்ற ஒரு சொல்லையும் ஒரு முறையையும் கணிதத்திலே கையாளுகிறோம் எனில் அப்போதுதான் ஒப்புமைக்கு எளிமையாக இருக்கும் என்பதால் தான், கணித வாய்பாடுகளுக்குள் அடக்க இயலும் என்பதால் தான் விழுக்காடு என்ற ஒன்றை பற்றி புள்ளி விவரங்களிலும் மற்றவற்றிலுமே நாம் அதனை கருதி பார்க்கிறோம், எளிமை கருதி நண்பர்கள். அதனை போன்றே நாம் இந்த விழுக்காடு சிறப்பு ஒவ்வா தொழில் வேற்றுமையான் பிறப்பு ஒக்கும் என்று சொல்லும் போது இந்த பிறப்பு என்ற சொல்லை பற்றியே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இதனை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏன் அதனை பிறப்பு என்று சொல்லுகின்றோம்? தோற்றம் என்று சொல்லாமல் பிறப்பு என்று சொல்லுகிறோம். தோன்றி புகழோடு தோன்றுக என்று அக்குறளையும் ஒப்பு நோக்கி பார்க்கலாம். பிறப்பால் அனைவரும் சமமே 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 என்ற நோக்கத்தில் தான் நம்முடைய திருவள்ளுவர் அந்த குறளை யாற்றுள்ளார். பிறப்பு ஒற்றையாக இருக்கும் போது, சமமாக இருக்கும் போது, இன்னும் சொல்ல போன ஐடென்டிக்கல் என்று சொல்லும் போது, எவ்வகையிலும் மாற்றம் இல்லாது இருக்கும் போது இது ஒத்தது. சிறப்பு சிறப்பு ஒவ்வாதது. என்ன சிறப்பு ஒவ்வாதது? இதிலே இந்த தொழிலை செய்தால் சிறப்பு, அந்த தொழிலை செய்தால் தாழ்வு என்பதை எல்லாம் இல்லாத ஒன்று. அதனை ஒப்பு நோக்கி பார்க்க இயலாத ஒன்று. கணினி கற்றவன், கணினி இயலில் கற்றவன், படித்தவன், அவன் ஒரு வகை தொழிலை செய்வான். வேறு கல்வியை கற்காதவன் கற்காத ஒரு காரணத்தால் மட்டுமே வேறு ஒரு தொழிலை செய்வான். இந்த இருவேறு தொழில்களும் கருவிகளால் மாற்றங்கள் உள்ளன என்பதால் ஒப்பு நோக்க இயலாது. அதிலே இது சிறப்பு என்று சொல்லுதல் கூடாது. அடுத்தது ஐயா குலத்தொல்வி கல்லாமல் பாகம்படும். இந்த கல்லாமல் பாகம்படும் என்று சொல்லும்போது பாகம்படும் என்று சொல்லும் போது நம்முடைய உடற்கூற்றிலேயே கல்வியை தவிர அறிவு
தவிர மற்றவை எல்லாம் நாம் பயிற்சியால் கற்றுக்கொள்வது போல பயிற்சிக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் ஆரியனாக இருந்தாலும் திராவிடர்களாகிய நாமாக இருந்தாலும் நடைமுறை. எனவே இந்த ஒப்பு நோக்கி சொல்லும் போது ஐயா கேட்டது குலக்கல்வி கல்லாமல் பாகம்படும் என்று சொல்லுவோம். இப்ப நம்ம வீட்டில் வடை சுடுறாங்க, துணைவி வடை சுடும் போது அந்த வடை அதில் உப்பு இருக்கு, இது அந்த மாதிரி கடையில் உள்ளது மாதிரி இல்லை, சரவண பவன் மாதிரி இல்லை, ஆனந்த பவன் மாதிரி இல்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகின்ற நிலையிலே ஒன்றை கருதி பார்க்க வேண்டும். அந்த தேநீர் கடையிலே செய்யப்படுகிற வடையை அவர் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 100 வடையாவது தட்டி போட்டு விற்று கொண்டிருப்பார். அது பழகியதால், பயிற்சி மேற்கொண்டதால் கற்றுக்கொண்டதே ஒழிய இதை திறமையோடு செய்கிறோம் என்றெல்லாம் அவருக்கு தெரிய வாய்ப்பு கூறுகள் இல்லை. அவ்வகையில்தான் கல்லாமல் பாகம்படும் என்பதை கொள்ளுதல் வேண்டும். அதனை போலவே இந்த பிறப்பு என்ற சொல்லுக்கு சொல்லும் போது என்னன்னா, தாய் வயிற்றில் இருக்கும் போது செய்யாக இருந்தது பிறகு பிரிந்து வரும்போது பிரிந்து விடுகிறது. அப்போதான் தாய் வேறு செய் வேறு. செய் பிறந்தது என்றால் தாயும் செய்யும் நலம் என்றெல்லாம் சொல்லும் போது பிறப்பு என்பதே ஒன்றாக இருந்தது. தாயும் குழந்தையும் பிள்ளையும் குழவியும் ஒன்றாக இருந்தது. தனித்து பிரிந்து பிரிதாக பிறப்பு என்று வேறுபட்டு தனி உடலாகவும் தனி உயிராகவும் வளரத் தொடங்குகிற நிலைதான் பிறப்பு என்று சொல்லுவதால் இது வேறு, தாய் வேறு. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் பயிரும் வேறு வேறு என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அதனை போன்றுதான் பிறப்பு என்பதற்கு நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக இயல் என்று சொல்லும் போது அது என்ன இயல்? நாம் சொல்லணும், உன்னால இயன்றால் செய், இயன்றால் செய் என்பதைத்தான் இயன்றால் செய், ஏழுமெனில் செய் ஏல் என்று சொல்லுகின்றோம். எழுதும் போது கூட இயேசு என்று எழுதுவதை அந்த என்ற ஈர் எழுத்துக்களை ஒற்றை எழுத்தாக மாற்றி இயேசு என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அதனை போலவே தான் இந்த இயல் என்பதும் ஏல் என்ற சொல்லிலிருந்து சுருக்கமாக வந்ததுதான் இயல் என்ற சொல்லுக்கும் ஏல் என்ற சொல்லுக்கும். இயல்வது, இயல்பானது என்று சொல்லுகின்றோம் அல்லவா? நம்முடைய தொல்காப்பிய புலவர் சொல்லுவார், நம்முடைய தமிழ் மொழியானது இயன் மொழி என்று சொல்லுவார். அதென்ன இயன் மொழி இயல் மொழி என்று சொல்லும் போது இந்த உடலும் உயிரும் ஒரு சேதமும் ஏதமும் இல்லாமல் வாழக்கூடிய அளவிற்கு நம்முடைய மொழியினுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது என்பதால் தான் தமிழ் மட்டுமே இயல் மொழி அல்லது இயன் மொழி என்று சொல்லுகின்றோம். இப்போ நாம் கூட பார்த்திருப்போம், மாடும் அம்மான்னு கத்துதுன்றாங்க. ஆனா அதனுடைய வாய் திறப்பினையும் வயிற்றினுடைய அழுத்தத்தையும் உற்று நோக்கினீர்களானால் அது மா என்று கத்துவதற்கே எவ்வளவு முயற்சியும் எவ்வளவு ஆற்றலும் தேவைப்படுகிறது என்றெல்லாம் அறிவோம். ஆனால் அதே வேளையிலே அம்மா என்று சொல்லும் போது வாயை இயல்பாக அங்காத்தலில் பிறப்பது என்றெல்லாம் பாவாணர் மிக அருமையாக சுட்டுவார். அதனை போன்றுதான் நம்முடைய மொழியினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போதும் இந்த இயன் என்று சொல்லுவதற்கும் இயல் என்று சொல்லுவதற்கும் அதுதான் பொருள். அடுத்ததாக இந்த அதிகாரம் குடிமை. அது என்ன குடிமை? குடி இயல் என்று சொல்லலாமே, இயல்பு இருக்கிறதுனால இது குடிமை என்று சொல்லுகிறோம். இங்க சொல்லும் போது ஒழிவு இயலா ஒழிவு இயலா, நேரம் ஒழிவா இருந்தா வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒழிவு என்பதும் கழிவு என்பதும் துணிவு என்பதும் துணிவு என்பதெல்லாம் சொல் ஈராக அமைந்திருக்கின்ற ஒற்றை எழுத்தால் பிறப்பதுதானே ஒழிய ஒழிவு இயல் ஒழிவா இருந்தா வந்து சந்திக்க லீஷர்னு சொல்றோம் அல்லவா? அதனை போன்றுதான் இந்த ஒழிவியல் என்று இதற்காக ஒதுக்கப்பட்டது ஒதுங்கியது என்ற கருத்தில் அமைந்திருக்க கூடும் என்பது என் கருத்து. அரசியல் சூழலுக்கு ஏற்றாற் போலவே நமக்காகவே அமைந்திருக்கிறதோ இந்த 96வது அதிகாரம் குடிமை என்பதையும் நாம் எண்ணி பார்த்திடல் வேண்டும். இந்த வேளையிலே சரி,
குடிமை என்று ஐயா மிக தெளிவாக பேராசிரியர் பெருமகனார் குறிப்பிட்டது போன்று இந்த குடிமை பயிற்சி, குடிமையை CTI என்று சொல்லுவார்கள், சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் என்று சொல்லுவார்கள். CTI இருந்தது. ஐயாவுடைய கல்லூரியில மட்டும்தான் சிறப்பாக மதம் சார்ந்த ஒழுக்க நெறி சார்ந்த MRIன்னு சொல்லுவாங்க, MRன்னு சொல்லுவாங்க. அதே போல மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ், MI கிளாஸ்னு சொல்லுவாங்க. அதுபோல நெறி விளக்கமாக அமைந்த கூறுகள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரப்பட்டனவே ஒழிய ஒப்போலையிடுவது எது, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, அரசியலை பற்றி அறிந்து கொள்வது எது, நமக்கு அளிக்கப்பட்டுள்ள உரிமைகள் எவை எவை, நம்முடைய கடமைகள் எவை எவை என்று நமக்கு பட்டப்படிப்பு வரை கூட தனியே சொல்லப்படுவது இல்லை. தேர்வுக்காக, மதிப்பெண்களுக்காக, அரசியல் அமைப்பு பற்றியும் அரசியலை பற்றியெல்லாம் கற்றுத் தேர்பவர்கள் கூட தேர்தலிலே ஒப்போலை இடுகின்ற முறையை பற்றி அறிந்து கொள்வதே இல்லை. அதனால் வந்த வினைதான் இது. இது ஒரு புறம். மற்றொரு புறம், நாம் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து வென்றிருக்க வேண்டும். ஆனாலும் கூட அந்த சூழ்ச்சி பேர் அளவிற்கு பெருத்து போனதால் நாம் ஏமாற்றப்பட்டும் விட்டோம் என்பது கருத்து. சரி, அவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நாம் அதிகாரத்தினுடைய தலைப்பிற்கு வருவோம். இந்த உடற்கூற்றிலே நாம் ஒன்றினை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். என்ன அது உடற்கூறு சார்ந்தது என்றால், தாயினுடைய கருப்பையிலே இருந்தபோது, முடங்கி கிடந்த நிலையிலே இருந்தபோது பெறப்பட்ட ஓப்பனிங் ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய தொடக்க இருப்பு என்று ஒன்று உண்டு. அந்த தொடக்க இருப்புக்கு கிடைத்த தந்தை வழி மட்டுமல்லாம தாய் வழியாக கிடைத்த ஊட்டமும் சாரமும் ஏனைய குருதியும் எல்லாமும் தாயினுடைய குணநலன்களை எதிரொலிப்பது போன்று, பண்பு நலன்களை எதிரொலிப்பது போன்று தந்தையினுடைய பண்பு நலன்களும் பதிவாகி விடுவது போல இரண்டினுடைய தேர்வினால், செலக்ஷன் என்று சொல்லக்கூடிய தேர்வினால் பிரிகிறது. அது அந்த பிரிகின்ற கூற்றிலே உள்ள கூறுகள் பதிவாகி விடுகின்றன. இதனை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். புற கண்களுக்கு தெரிவது போன்ற பல கூறுகள் தந்தை வழியோ தாய் வழியோ அல்லது இருவரும் இணைந்த வழியாக நாம் காட்சி தருகின்றோம். காட்சிக்கு மட்டும் அல்ல, பண்பு நலன்களும் பதிவு செய்யப்படுகின்றன. திருவள்ளுவரும் அறிவை பற்றி சொல்லும் போது, நாம் பெறுவதால் வருவது மட்டும்தான் அறிவு என்பது வரையறுத்து சொன்ன ஒரே பாவலர், ஒரே அறிவியல் அறிஞராகவே கொள்ள வேண்டியவர் நம்முடைய திருவள்ளுவர். எண் பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. இந்த வரையறையை வேறு அறிஞர் பெருமக்கள், அறிவியல் அறிஞர்கள் எவரும் இத்தனை சுருக்கமாக, இவ்வளவு சுருக்கமாக தந்ததாக நான் இதுவரை படிக்கவில்லை. அறிந்திருப்பின் குறிப்பிடலாம் நன்கு. எனவே அறிவு என்பது பெறுவதும் தருவதும் வருவதை ஒழிய பிறப்போடு அல்லது குழந்தையோடு வருவதில்லை. அங்குதான் அந்த சூழ்ச்சி என்று இருக்கிறது. ஐயா குறிப்பிட்டது போல குலம் என்று சொல்லும் போது ஒரு கூட்டமாக இருந்தது, குடி என்று சொல்லும் போதும் ஒரு வட்டமாக இருந்த மக்கள் வாழ்ந்த குடியிருப்பு என்று சொல்லுகின்றோம் அல்லவா. ஒரு வட்ட வடிவிலே இருந்த நம்முடைய குடும்பங்கள், குடும்பமும் குடியும் எல்லாம் ஒன்றேதான். இந்த குலம் என்று சொல்லும் போது இனம் என்று சொல்லலாம். தமிழ் இனம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, பேர் இனம். அதனை போன்றுதான் இந்த மரபு கூறுகள் என்பது மறுக்க முடியாது என்பதையும் மரபு என்றும் சொல்லலாம். மரபு வழியாக பல பல கூறுகள் நம்முடைய இதில் பதிவாகி விடுகின்றன. எனவேதான் நாம் எச்சரிக்கையாக வாழ்ந்து தந்தை பெரியாருடைய கோட்பாட்டை கடைபிடிப்பது போல இந்த ஒழுக்கம் என்ற ஒரு சொல்லும் மற்றவர்களால் பலர் மீது திணிக்கப்பட்டாலும் கூட அதனை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நாம் நடப்பதற்கு ஒரே காரணம், குடும்பம் என்பது தோற்றத்துக்கு பிறகுதான்
ஏன் இவன் ஆண்மகன் அஞ்சுகிறான், பெண்ணும் அஞ்சுகிறாள். ஏனெனில் அவர்களுடைய கான்முலை என்று சொல்லக்கூடிய தலைமுறையினர் உருவாகுவதும் அதனை போன்றே உருவாகி விடுவார்களோ என்ற அச்சத்தின் கூற்றினால்தான் சில பண்பு தீய ஆற்றல் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வது போல சில பண்பு நலன்களை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். நற்பண்புகளாக வளர்த்துக் கொள்வதற்கு காரணமே இந்த அச்சத்தின் விளைவுதான் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் தான் மனம் போன வழியிலே, எண்ணம் செல்கின்ற வழியிலெல்லாம் செல்லாமல் எண்ணத்தை அடக்கிக் கொண்டு நடப்பதற்கு, மாந்தன் நடப்பதற்கு, குறிப்பாக மக்கள், குறிப்பாக இன்னும் சிறப்பாக சொன்னால் குடிமக்கள், அறிவுள்ள நற்பண்புள்ள மக்களாக வாழ்வதற்கு இந்த அச்சமும் ஒரு காரணம் பின்னிருந்து அவர்களை துரத்துகிறது. இவனுக்கு தெரியும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன். ஐயா குறிப்பிட்டது போல காலம் கடந்து கொண்டே இருக்கிறது, நாம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. புலவர் வேற கையசைக்கிறார். சரி, வந்து விடுவோம். கையிலே தாழ் தரப்பட்டிருக்கின்ற ஒற்றை காரணம் இப்போதே நான் என்ன சொல்றேன் படிச்சுக்கலான்னு வர்றோம். முன்கூட்டி கொஞ்சம் புரட்டிட்டு வந்துடுறேன்னு வச்சுக்கலாம். ஐயா அவ்வளவுதான் இருப்பேன். குறிப்பிட்டது போல இந்த முன்னுரையிலே காலத்தை தள்ளி வந்து விட்டோம். எனவே அதிகார தலைப்புக்கு நேராக நுழைவோம். உங்கள் கையிலே தரப்பட்டுள்ள தாளிலே புதுமை ஏதேனையும் கண்டீர்கள் எனில் குறிப்பிடலாம் நண்பர்களே. அதனுடைய எழுத்து தந்தை பெரியார் கையாண்ட எழுத்திலே, சீர்திருத்த எழுத்திலே உள்ளது என்பதையும், இந்த நூலினை படைத்தளித்துள்ள இந்த முறையில் அமைய வேண்டும் என்பதை நம்முடைய தொல்காப்பிய புலவர் வெற்றியழகன் ஐயா அவர்கள் மிக குறிப்பாக இதிலே நாட்டத்தையும் அவருடைய கண்டிப்பையும் காட்டினார் என்பதையும் இங்கே குறிப்பிட விழைகிறேன். இந்த ஐ ஔ என்பதை பற்றி நான் பேசவில்லை. நேரே அதிகாரத்துக்கு போவோம். முதல் குறளில் பாவிலே உள்ள ஒரு சிறப்பும் அதுதான், குறையும் அதுதான். நாம் படிக்காததற்கு காரணமே, பாக்களை படிக்காததற்கு காரணமே கொண்டு கூட்டு பொருள் அல்லது பொருள் கொள் முறை என்று ஒரு முறை இருக்கிறது. உரைநடையில்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் நகர்ந்து கொண்டே போனால் அது வடிவமைக்கப்பட்டு விடும், எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் என்பது போன்று அமைக்கப்பட்டிருப்பதால் எளிதாக படித்து புரிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் அக்காலகட்டத்திலே நெருக்கம் கருதி, நேரத்தின் சுருக்கம் கருதி, பாக்களால் ஆன இலக்கியங்களை படைத்தளித்து அளித்தமையால் நாம் கற்றுக்கொள்வதற்கு சற்று தொல்லைப்படுகிறோம், சிக்கலுக்கு உள்ளாகிறோம். இந்த முதல் குறள், ஈர்ப்பிறந்தார் கண் அல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. இதனை உரையாக பொருள்கொள் முறை என்பது என்னவெனில், ஈர்ப்பிறந்தார் கண் அல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு, ஈர்ப்பிறந்தார் கண் அல்லது இல்லை. இங்குதான் இந்த உயர்ந்த குடி தாழ்ந்த குடி என்பதெல்லாம் அல்ல. இதிலே நற்பண்புள்ள குடி சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். மிக ஆழமான பொருள் பொதிந்த அந்த பழமொழியையும் நாம் அறிந்திடல் வேண்டும். சங்கு மற்ற பொருட்கள் எல்லாம் சுட்டால் கரிதான் மிஞ்சும், ஆனால் சங்கு மட்டும்தான் சுட சுட சுட்டாலும் அது வெண்மையாகத்தான் இருக்குமே ஒழிய மாறாது என்பதை இந்த அறிவியல் உண்மையையும் அறிந்து தெரிவித்திருக்கின்றனர் நம்முடைய தமிழ் மக்கள்.
செப்பமும் நானும் ஒருங்கு இயல்பாக செப்பம். இந்த இயல்பு என்பதை பற்றி ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியலுக்குள் நான் நுழையவில்லை, அமைச்சர் பதவியேற்பை பற்றியும் நான் குறிப்பிடவில்லை. இயல்பு என்பது என்ன என்பதை பற்றியெல்லாம் தலைவர் ஐயா மிக அருமையாக குறிப்பிட்டார். இயல்பு, இதிலே என்ன புதுமை இருக்கிறது? எதிர்பார்த்தது நம் பிழை, எதிர்பாராது நடத்தியது மக்கள் பிழை. அறிந்து செய்தாலும் அறியாது செய்தாலும் அடிபட்டால் நமக்கு வலி நமக்கு தானே. அதனையும் நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது போல இந்த இயல்பு, நம்ம பிசிக்ஸ் என்று சொல்லும் போது என்ன சொல்றோம்? இயல்பியல் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அப்போ இருக்கின்ற கூறுகள் பிசிக்கல், ஐயா குறிப்பிட்ட போது மென்டல், அந்த கெமிக்கல், அட்டாமிக்கல் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் எதனை வேண்டுமானாலும். அதனுடைய பண்பு நலன்கள் பார்த்தவுடனே தெரியக்கூடியது, நெருங்கி பழகினால்தான் தெரியக்கூடியது என்பதாக கருதி கொள்ளுகிற நண்பர்களே. இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு ஈர்ப்பிறந்தார் கண் அல்லது இல்லை. இந்த சிறந்த குடியில் வழி வழியாக வந்த, அதுல என்ன பொருள்? இவனுக்கே ஒரு அச்சம். ஐயா சொல்லுவார், புலவர் ஐயா சொல்லுவது போல, கையிலே திருக்குறளை வைத்துக் கொண்டிருந்தால் அல்லது ஒருக்கும் போது வேறு ஒரு பிழையை செய்ய தோன்றாது அவனுக்கு என்பது இருந்தால், வழி வழியாக உயர் தலைமுறையிலே இருந்தது. அது கல்வியை பற்றியோ படித்ததை பற்றியோ படிக்காததை பற்றியோ குறிப்பிடக்கூடாது. நற்குடும்பம், நற்குடி, அக்காலகட்டத்திலே தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவர், பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடியதிலே முறைமையாக இருக்கக்கூடியவர், அந்த ஊர் பெரிய மனிதன் என்று சொல்லுவார்கள். அவன் பெரிய செல்வந்தன் அல்ல, நாட்டாமை என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்வார்? அவர் பண்பு நலன்கள் நிறைந்தவராக இருப்பார். வழி வழி பண்பு நலன்கள் உள்ள குடும்பத்தில் தோன்றலாக இருப்பார், இருப்பார் என்ற அளவிலே சில பண்பு நலன்கள் இயக்கம். செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், அந்த அடுத்த மூன்றை பற்றி குறிப்பிடுவதுதான் மிகச் சிறப்பு. நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். மற்ற அறிவை பற்றி இங்கே ஒப்பு நோக்கக்கூடாது. உயர்வு தாழ்வு கருதுதல் கூட. இந்த நட்பு பழகுவதிலே எவ்வளவுதான் இருந்தாலும் உயர்ந்த நட்பை உடையவர்கள் தங்களுடைய நட்பினை காத்து கொள்ளுகிறார்கள். தயவு என்று சொல்லக்கூடியது ஐயா குறிப்பிட்டது போல, இது தொண்டரத்திற்குள் வரக்கூடிய தயவு என்பது தயை என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக கொடுப்பது. இவன் எவ்வளவுதான் இருந்தாலும் அரைஞானையும் அறுத்துத்தான் அனுப்புவார்கள் அங்கு சமரசம் உலாவும் இடத்திற்கு என்பதையெல்லாம் நன்கு கண்கூடாக கண்டு அறிந்தும் எல்லாம் எனக்கே, எல்லாம் எனக்கே, எல்லாமும் எனதே என்று சொல்லக்கூடிய பண்பு நலன்கள் வளர்ந்து வருவதை கொடுப்பது என்பது, ஈவது என்பது, ஈகை என்பது தேவையானவர்க்கு தேவையான அளவுக்கு தேவையான பொழுதில் தருவதுதான் ஈகை என்பதையும் குறிப்பிட்டது போல இந்த முப்பண்புகளையும் குறிப்பிடுகிறார். செப்பம், இந்த செப்பம் என்று சொல் செப்பினால் செய்யப்பட்டது செப்பு. இந்த செப்பத்தை பற்றி ஏன் குறிப்பிடார்? செப்பு கூட்டலாம் செப்பம். ஏன் செப்பத்தை பற்றி குறிப்பிடுகிறார்? செப்பு, செப்புனுடைய சிமிழ் என்று சொல்லுவார்கள். மதுரையில் இருந்ததுனால ஐயா அறிவார். மரத்திலே செய்திருப்பார்கள். சிறு குழந்தைகள் விளையாடுவதற்காக செப்பு செட்டியானம் சொல்லுவார்கள். அந்த செப்பு மரச்செப்புல செய்திருப்பாங்க. அதனுடைய சிறப்பு என்னவெனில், அந்த சிமிழ் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அது மூடிய இறுக்கமாக பொருந்தக்கூடியதாக அமைப்பதால் அது செப்பு என்று சொல்லுவார்கள். தெலுங்கிலே வருகிற சொல் வினை சொல்லை கருதி கொள்ளாதீர்கள், பெயர் சொல்லாக கருதுக. செப்பு, செப்பு செட்டியானம் என்று சொல்லுவார்கள் என்பதை போல அந்த நுட்பமான சொற்களை கையாண்டிருப்பவர் நம்முடைய திருவள்ளுவர் என்பதில் அளவும் ஐயம் இல்லவே இல்லை. நான், அதனை போலவே நான் என்று சொல்லும் போது வில் என்று கருதுக, நான் என்பதையும் கருதுக. ஏன் இங்கே நாணம் என்று சொல்லுகிறோம்? நாணல் அல்ல, நான் அல்ல நாணல். அது வளையும் நெளியும் திரும்ப நின்று கொள்ளும்.
காற்றடித்தால் தலை சாயும் நாணல் அல்ல. நாணம் என்பது ஒருவன் செய்துவிட்ட தவறுக்கு தானே நாணி கோணிக் கொள்ளுவதுதான் நாணம். நாணல் அல்ல. வாய்க்காலில் வளர்கிற நாணல் புல் அல்ல. நாணல் அல்ல. இது நாணம் என்று சொல்லும் போது நானோட அம்ம விகுதியை சேர்த்து படித்தால் நாணம் என்று சொல்லும் போது இயற்கையாகவே கூசுவதுதான் நாணம் என்று சொல்லுவார்கள். அந்த வில்லிலே கட்டப்பட்டிருக்கிற நாண், அதில் அந்த நாணை எங்கு வெட்டி விட்டாலும் என்ன ஆகும்? அந்த மூங்கிலால் செய்யப்பட்ட அல்லது பிரம்பால் செய்யப்பட்ட வில்லானது தன்னுடைய நிலை மாறிவிடும் என்பது போல அந்ததான் நான். தானே செய்துவிட்ட ஒரு தவறுக்கு பிறர் சுட்டி காட்டாத போதும் தான் அறிந்ததை தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க என்று சொல்லுவது போல, தான் அறிந்து கொண்டால் அடடா பிழை செய்தோமே என்று மக்கள் வருந்துவது போல, இப்போது வருந்துவது போல அவரவர் செய்கின்ற பிழைக்கு, ஏனெனில் எல்லாவற்றிற்கும் உரைக்கு தண்டனை உண்டு, செயலுக்கு தண்டனை உண்டு, உள்ளத்தில் எழுகிற எண்ணத்திற்கு தண்டனை கிடையாது என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவரவருக்கு அந்த இதுக்கு எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் எண்ணம் போல் வாழ்வல்ல, எண்ணமே வாழ்வு என்பது போல் இந்த எண்ணங்களுக்கும் தண்டனை உண்டு என்பது போல இந்த நாணுதல் என்பது உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு தான். உயர் என்பது சொல்லும் போது வழி வழியாக வந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், நாணப்படுவார்கள், கூச்சப்படுவார்கள், அச்சப்படுவார்கள், வெளியார் ஒருவர் சுட்டிக்காட்டாத போதும் என்பதைத்தான் மிக அழுத்தமாக இந்த குறளிலே பதிவு செய்திருக்கிறார் திருவள்ளுவர். ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடிப்பிறந்தார். இங்க சிறப்பு உரிச்சொல் எதனையுமே கடைபிடிக்காமல் அப்படியே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? குடிப்பிறந்தார், அதாவது நற்குடி பிறந்தார். ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார். எக்காலத்திலும் அடுத்தவர் சொன்னாலும் சரி, அடுத்தவர் அறிந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி, தனக்குத்தானே அவர் உயர்ந்த குடியில் பிறந்தவர், எவ்வளவு சரிவு வந்தாலும் அதனை ஏற்று வாய்மையை கடைபிடிப்பார். சரி, இங்கே மூன்றை குறிப்பிடுகிறார். ஒழுக்கம் என்பது ஒழுகுகிறது என்று சொல்லுகிறோம். பானை கசிகிறது, ஒழுகுகிறது என்று சொல்லுவோம் அல்லவா? ஏதேனும் ஒரு நுண்ணிய துளை இருப்பினும் கூட அது ஒழுகும் அல்லவா? இயல்பாக இருப்பதுதான் ஒழுக்கம். மற்றவருக்காக ஐயா மனநல மருத்துவர் ஐயா இருக்கிறார்கள். அவர் சொல்லும் போது இயல்பாக இல்லாமல் நாம் பல்வேறு வழிகளிலே நடித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அந்த நடிப்பினால் நமக்கு வருகின்ற நோய்கள் தான் பல பல என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். திருவள்ளுவர் மிக அருமையாக இதனை இக்குறளிலே பதித்துள்ளார். குடிப்பிறந்தார், அதாவது நற்குடி பிறந்தார். ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார். எக்காலத்தும் எப்போதும் எதற்காகவும் இழுக்கார். இழிவுபடுத்த மாட்டார்கள், அவர்கள் அப்படியே இருப்பார்கள் என்பதை தான் குறிப்பிடுகிறார். இதிலே குலம் என்பதும் இனம் என்பது ஒன்றுதான். அந்த இனத்தினுடைய சாயலானது, இனத்தினுடைய பதிவுகளானது, இனத்தினுடைய பழக்க வழக்கங்களானது மொழியிலே பதிந்து மொழி வழியாக அந்த இனத்தில் உள்ளோர் அனைவருக்கும் பகிரப்படும் என்பதால் தான் இந்த குறளை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வள்ளுவர். அடுத்ததாக நகை, ஈகை, இன்சொல், இகழாமை இந்நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. வாய்மை குடிக்கு நகை, ஈகை, இன்சொல், இகழாமை நான்கும் வகை என்று குறிப்பிடுகிறார். இந்த நகை என்று சொல்லும் போது வெடிப்பு சிரிப்பு அல்லவே அல்ல. முகத்திலே ஒரு புன்னகையை காட்டுவது, இந்த உதடு பிரியாமலே இது காட்டுவது நகை, நகைப்பு. நகைப்புக்கு உள்ளாகி இருப்பவர் எவர் என்று நாம் அனைவருமே அறிவோம் அல்லவா? நகை என்று சொல்லும் போது புன்னகை, வேறு நகைகள் ஏதும் தேவையில்லை மகளிருக்கு என்று சொல்லுவது போன்று இந்த புன்னகை தான். புன்னகை பூத்த முகம், வரவேற்கும் முகம், மலர்ந்த முகம் என்று சொல்லக்கூடியதையே குறிப்பிடலாம். வெடிச்சிரிப்பு அல்ல.
முகம் நகர் நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நகர் நட்பது நட்பு என்று சொல்லுவது போன்று, இங்கே ஒருவரை பார்த்தவுடன் இயல்பாக இயற்கையாக மகிழ்ச்சி அடைகின்ற எண்ணத்தால் பொறிகளால், இந்த 4 பொறிகளால் கண்டவுடன், பார்த்தவுடன், கேட்டவுடன், தோற்றத்தை பார்த்தவுடனே வருகின்ற ஒரு நகை, புன்னகை. நமக்கு வேண்டிய நண்பர் ஒருவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். நமக்கு ஒரு நகை நம்முடைய உதட்டிலே மலர்கிறது அல்லவா, வந்து தங்குகிறது அல்லவா, அதுதான் நகை, சிரிப்பு அல்ல. நகை என்பது புன்னகை என்று கொள்ளுதல் வேண்டும் நண்பர்களே. அடுத்ததாக, அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். இதனை குடிப்பிறந்தார் என்று சொல்லும் போது முதலிலே கொண்டு சென்று, நற்குடி பிறந்தார் அடுக்கிய கோடி பெறினும் குன்றுவ செய்தல் இலர். இந்த அடுக்கிய என்றால் என்ன பொருள் என்று பலரும் பல்வகையாக சொல்லிக்கொண்டே விளக்கமும் விரிவும் செய்கின்றனர். ஒரு சிறு எடுத்துக்காட்டு. வீடு என்பது அகம் என்று சொல்லுகிறோம். அடுக்ககம் என்றால் அதே பொருளில்தான். எவ்வளவுதான் குவித்தாலும் இவன் உண்பது நாழி, உடுப்பவை 2 என்பதை ஒப்புக்கொண்டு நடைமுறையில் கடைபிடித்து வருவானே. ஆனால் அவன் நல்ல குடியில் பிறந்தவனுக்கு அடுக்கிய கோடி பெறினும் குன்றுவ செய்தல் இலர். எது குன்றுவ என்று சொல்லும் போது, தன்னுடைய பெயருக்கு, தான் வழி வழி வந்த தந்தையினுடைய பெயருக்கு, தாத்தாவினுடைய பெயருக்கு, கொள்ளு தாத்தாவினுடைய பெயருக்கு எந்த வகையிலும் இழிவு வந்துவிடக் கூடாது என்பது ஒரு புறம். மற்றொரு புறம், தான் இப்போது 70 வயதை கடந்தவர் என்று எண்ணிக்கொள்ளுவோம். 70 வயது வரை நற்பெயரை பெற்றிருக்கும் ஒருவர் சிறு செயல்களுக்காக தன்னுடைய நற்பெயரை இழந்து விடுதல் கூடாது என்பதை யார் கருதி பார்ப்பார்கள்? நல்ல குடியில், நல்ல குடியின் வழியில் வந்தவர்கள், உயர்குடி தாழ்ந்த குடி என்று சொல்லவில்லை, நல்ல குடியில் பிறந்தவர்கள் தான் பெற்றிருக்கின்ற நற்பெயரையும் தன் குடும்பத்தினரும் முந்தைய தலைமுறையினரும் பெற்று வைத்திருக்கின்ற நற்பெயரையும் காப்பாற்றிக் கொள்ள, இருப்பில் இணைத்துக் கொள்ள விருப்பம் கொள்ளுவார்கள் என்பதைத்தான் அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். குன்றுதல் என்று சொல்லும் போது மலை வேறு குன்று வேறு அல்லவா? அந்த மலையினுடைய அளவிலே குன்றி இருப்பதால் அதனை குன்று என்று சொல்லுவது போல, தான் மலை போல நற்பெயரை சேமித்து வைத்திருக்கும் போது அதற்கு குறைவு ஏற்படும் வகையிலே இந்த நல்ல குடியில் பிறந்தவர்கள், நற்பெயரை பெற்று வைத்திருப்பவர்கள், சேமித்து வைத்திருப்பவர்கள் ஒருபோதும் அதற்கு குறை வந்து விடாமல் பார்த்துக் கொள்வார்கள், தங்களுடைய செயல்களை காத்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் தான் அடுக்கிய கோடி பெறினும் என்றார். அடுக்கியன்னு அடுக்கி வைத்துக் கொண்டே போவது என்பது பொருள் அல்ல. பல்லடுக்குகளாக இருந்தாலும் கூட அடுக்கடுக்காக, அண்டா என்று சொல்லுவோம் இல்லையா, ஒன்றுக்குள் ஒன்று வைப்பதை அடுக்கு என்று சொல்லுகின்றோம். அடுக்கிய கோடி பெறினும் என்று சொல்லும் போது அந்த உண்மையை பற்றியும் சிறப்பு உண்மையை பற்றியும் கருதி கொள்ளுதல் வேண்டும். நிறைவு என்பது, பொந்திகை என்பது எண்ணத்தில் தான் இருக்கின்றது, கையிலே சேர்க்கின்ற பொருள் இல்லை என்பதைத்தான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைப்பிரிதல் இன்று. வழங்குவதில் உள் வீழ்ந்த, வழங்குவது உள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைப்பிரிதல் இன்று. அதாவது இவர் பொருளை ஈகை என்று சொல்லக்கூடிய வழங்கக்கூடிய பொருளை வழங்கி கொண்டிருக்கிறார். உள்வீழ்தல் என்று சொல்லுகின்ற புதிய ஒரு வகையிலே ஒரு சொல்லாட்சியை திருவள்ளுவர் கடைபிடிக்கிறார். இவருக்கு மலை மாதிரி செல்வம் குவித்து வச்சிருந்தார், கொடுத்து கொண்டே இருக்கின்றார், சமதளத்திற்கு வரவில்லை, அதற்கும் கீழாக சென்று விட்டது. உள் வீழ்ந்த கண்ணும் என்று சொல்லுகிறார். அவ்வாறு அது குழிவாக ஆன பிறகும், குறைந்த பிறகும், சமநிலையில் இல்லாத நிலையிலும் தாழ்ந்து போக உள்ள நிலையில் ஏற்பட்டாலும், செல்வம் தாழ்ந்து போனாலும் கூட இவர்கள் இயற்கையாக
ஆற்றல் பெற்ற நற்பெயர் பெற்ற மக்கள் வழங்குவதற்கு தடையேதும் விளைவித்துக் கொள்ள மாட்டார்கள் என்பது, அதிலிருந்து விடுபட மாட்டார்கள், வழங்கிக் கொண்டே இருப்பார்கள், ஈகையை செய்வார்கள் என்பது போல இவ்வேளையிலே NS கிருஷ்ணனையும் எண்ணிக்கொள்ளுதல், கலைவாணரையும் எண்ணிக்கொள்ளுதல் வேண்டும். பல நிகழ்வுகள், அவரை பற்றிய நிகழ்வுகள், மெய் நிகழ்வுகள், தணிக்கையாளர் உட்பட, வருமான வரி தணிக்கையாளர் உட்பட அதனை போன்ற கருத்துக்களை எல்லாம் கலைவாணரை பற்றி பதிவு செய்திருப்பது போன்று அவர்கள் அதிலிருந்து ஒருபோதும் குறைய மாட்டார்கள் என்பதை மிக ஆழமாக எவ்வாறு நமக்கெல்லாம் திருவள்ளுவர் விளக்கி உள்ளார் என்பதை எண்ணி எண்ணி மகிழலாம். சலம் பற்றி சால்பில செய்யார், மாசற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பார். இந்த குறளை இப்படி பொருள் கொள்ளும் முறையை இப்படி சொல்கிறார் இளங்குமரனார். வாழ்தும் சலம் பற்றி சால்பில செய்யார், மாசற்ற குலம் பற்றி என்பார். இந்த மாசு மறுவில்லாத தலைமுறையாக வாழ்ந்த பெருங்குடி நற்குடி மக்கள், உயர்குடி மக்கள் இந்த அற்ப செயல்களுக்காக, சிறு செயல்களுக்காக சலம் பற்றி என்று சொல்லும் போது வறுமை என்ற நிலையிலே, நீர்த்து போன நிலையிலே, குவிந்திருந்து நெருங்கிய செல்வம் நிறைந்திருந்த வேளையிலும் போது சரி, அவை குறைந்து நீர்த்து போன நிலையிலும் சரி என்ற பொருள்பட, அவருக்கு அப்படி ஏற்பட்டாலும் கூட தன்னுடைய குலத்தினுடைய பெருமை, குலம் என்பது உயர்குலம் தாழ்குலம் என்பது அல்ல, பரம்பரை என்று சொல்லும் போது வழி வழியாக தலைமுறையாக சேமித்த செல்வம் வந்த வழியை பற்றி கூட கணக்கில் கொள்ளாது. இவருடைய மூத்தவர்கள், முன்னோர்கள், பழங்குடி என்று சொல்லக்கூடிய வகையிலே உள்ளவர்கள் மாசற்ற என்று சொல்லுகிறார்கள். வாழ்வும் என்று சொல்லும் போது தலம் பற்றி சால்பில செய்யார், சால்பு குறை. இந்த சால்பு என்ற சொல்லும் மிக மிக அருமையான சொல்லாட்சியாக திருவள்ளுவர் எல்லா குறள்களிலுமே, எல்லா அதிகாரத்திலுமே அச்சொல்லை புழங்கியுள்ளார். எனவே சால்பு என்பது என்ன பொருள் என்பது பல பல பொருட்களை நவிலக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறு போல் உயர்ந்து. ஏன் உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் தாழ்ந்த அல்லது இழிந்த செயல்களுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள், இறங்க மாட்டார்கள், தாழ்ந்து போக மாட்டார்கள் என்று குறிப்பிடும் போது அதற்கு ஓமை ஒன்றை காட்டுகிறார்கள். நிலா எங்கிருந்தாலும் நாம் காணக்கூடியதாக அமைந்திருப்பது நிலா, வெண்ணிலா என்று சொல்லுகின்றோம். ஏனைய வேளைகளிலும் வெண்ணிலா என்றே அழைக்கின்றோம். அது உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவருக்கு அந்த நாளிலே தெரிகின்றது. அதனை போன்று உயர்ந்தவர்கள் என்று பொருள்படுகிறது. நிலாவினை அதுக்காக ஊமையாக காட்டுகிறார். உயர்ந்தவர்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் ஏன் அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பதற்கு ஒரு காரணத்தை திருவள்ளுவர் கற்பிக்கிறார். அவர்கள் நிலாவிலே உள்ள நமக்கு காருவா என்று சொல்லுகிறோம், வெள்ளுவா என்று சொல்லுகின்றோம், பிறையிடம் மூன்றாம் பிறை என்றெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லவா? அது வெவ்வேறுமாக தேய்கிறது, வளர்கிறது. ஆனாலும் அது உயரத்தில் இருப்பதால் அது தேய்வது தெரிகிறது, வளர்வது தெரிகிறது, முழு வளர்ச்சியை பெற்று முழு நிலாவாக காட்சி தருவதும் தெரிகிறது. களங்கம் எதுவும் இல்லை என்பதும் தெரிவதாக நாம் வெள்ளைத்தட்டாக, வெள்ளை பொட்டாக, அந்த மேகம் எனும் ஆடையிலே வெள்ளை பொட்டாக தட்டாக தெரிவது போன்று அதிலே குறை ஏதும் இருந்தால் தரையிலே உள்ள மக்கள், மண்ணிலே வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் தெரிவது போன்று பேரும் புகழும் பெற்ற பெருங்குடி மக்கள், உயர்குடி மக்கள், நற்குடி மக்கள் எந்த ஒரு சிறு பிழையை செய்தாலும் உலக மக்கள் அனைவருக்கும் உடனுக்குடன் தெரிந்துவிடும், பரப்பப்பட்டுவிடும். எதிரிகளால் மட்டுமல்ல, நட்பு வட்டத்தாலும் பரப்பப்பட்டுவிடும் என்பதாலும்
அவர்களுக்கு நாண உணர்வும் அச்ச உணர்வும் கூச்ச உணர்வும் இயற்கையாக பெருங்குடி மக்களுக்கு வந்து விடுகிறது, வந்து விடும் என்று வள்ளுவர் குறிக்கின்றார். நலத்தின் கண் நார் இன்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்பொருள். ஐயா ஒரு ஐயத்தை எழுப்பியது போன்று இயற்கையாகவே நாஞ்சில் மனோகரன் தவறான ஒரு பாடலை, தவறான ஒரு சொல்லினை பயன்படுத்தி இது அறிவீர்கள், அரசியல் அறிந்த அனைவரும் அறிவீர்கள். இந்த எதன் மீது குற்றம், கருவின் மீது குற்றம் என்றும் பாவலரேறு சொல்லுவார் ஒரு பாடலிலே, ஐயப்படும் என்றும் சொல்லுவார்கள். நாட்டு மக்கள் கிராமப்புறங்களிலே பேசிக் கொள்வார்கள். அதனை இந்த அவையிலே சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன். இல்ல, நான் அந்த அதாவது அப்படி இல்ல, அது இயற்கையாக ஒரு வெறி பிறக்கும் போது, வெகுளி பிறக்கும் போது மற்றவர்களை பற்றி எல்லாம் இத்தகு சொற்கள், தீச்சொற்கள் வந்து விழுகின்றன. நம்மை அறியாமல் நாம் புழங்குகின்ற பாதையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும் ஒரு காரணமாக அமைகிறது என்பதாகும். அது இந்த நாரின்மை என்று சொல்லும் போது, கல்லிலே நார் உரிக்கிறான்னு சொல்லும் போது இயல்பாக இல்லாத ஒன்றை நார் உரிக்க முடியுமா என்பது நாரின்மை என்று சொல்லுகின்ற ஒன்று என்னன்னா ஈரம் என்பதைத்தான் சொல்லுவோம். கல்லில நார் உரிக்கிறதுன்னு ஏன் சொல்றான்னா, வேறு எதனிலும் கொஞ்சமாவது ஈரம் இருக்கும், கல்லுல ஈரம் இருக்குமா? கல்லுக்குள் தேர வேணா இருக்கலாம் சொல்லுவாங்க. கல்லில் ஈரம் எதிர்பார்க்க முடியாது. கல்லுக்கு உள்ளும் செல்லாது, கல்லுக்கு மேலும் நில்லாது என்பதால் தான் ஈரம் என்பது அன்பு. ஈர நெஞ்சு என்று சொல்லும் போது அன்பு நெஞ்சம் இருக்குமே, ஆனால் அடுத்தவருக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய பண்பும் தானாக வரப்பெறும். அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ற பொருளில் தான் இந்த குறளை அமைத்துள்ளார். அதனை அப்படியே, அந்த குறளை அப்படியே உரைநடையை படிப்பது போன்று படித்து நாம் பொருள் எளிதாக விளங்கிக் கொள்ளலாம் என்பதை பொருள்கொள் முறை ஏதும் இல்லை அக்குறளை பொறுத்த மட்டில். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். இதிலே ஒரே ஒரு மாற்றம் மட்டும், அந்த காட்டும் என்ற சொல்லை மட்டும், இடையில உள்ள சொல்லை மட்டும் கடைசியிலே கொண்டு வருகிறார் திருவள்ளுவர். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குலத்தில் பிறந்த வாய்ச்சொல் காட்டும். இந்த நிறைமொழி மாந்தர்தம் பெருமை அவர்தம் மறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லும் போது, இந்த மனநல மருத்துவத்திலும் அது ஒரு அடங்கி கிடக்கிறது. நிறைமொழி மாந்தர்தம் பெருமை அவர்தம் மறைமொழி காட்டிவிடும். அவர்கள் மறையும் வரை அதனை, தன்னை பற்றிய குறைகளை, தன்னை பற்றிய தீச்ச சொற்களை வெளிவராமல் பார்த்துக் கொள்வார்கள். அவர்கள் மறைந்த பிறகு அவரை பற்றிய எல்லாமே செத்தாதான் தெரியும் செட்டியார் வாழ்வு என்று பழமொழி. அந்த பழமொழி அவர் இருக்கும் வரை எதுவும் ஊடகங்களோ சரி, மற்றவர்களோ உறவினர்களோ சரி வெளி சொல்லுவதில்லை. செல்வந்தனாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை. அவர் மறைந்த பிறகு கட்டுவார்கள் கதை, சொல்லுவார்கள் விருப்பம் போல என்பது போல. இங்கே நிலத்தின் கண் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல்லே காட்டிவிடும். மீண்டும் வள்ளுவர் மனநல மருத்துவர் போன்றுதான் செயல்படுகிறார். இந்த மூன்று செயல்கள், கரு, கருவி, கருமம். கருமத்தான், கருமத்தை செய்பவன். கருமம் என்பது வினை, செயல், எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். எண்ணமும் ஒரு செயலே. யாரும் எவரும் நாம் ஒருவரும் எண்ணத்தையும் ஒரு வினை, ஒரு செயல், ஒரு அலுவல், ஒரு பணி, ஒரு தொழில் மீண்டும் மீண்டும் வரக்கூடியது என்பதையெல்லாம் எண்ணுவதே இல்லாததால் தான் நமக்கு பல நோய்கள் வந்து விடுகின்றன. மறை நோய்கள் வந்து விடுகின்றன. வெளித்தெறி நோய்களை காட்டிலும் தலைக்குள் வருகின்ற நோயாக மாறிப்போவது எண்ணத்தால்.
எண்ணம் தான் நலம் செய்யும், எண்ணம் தான் தீமை செய்யும் எல்லோருக்குமே. இவருக்கு அவருக்கு என்றெல்லாம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையே நடிப்பு வாழ்க்கையாக மாறி போனதாலும் குழந்தை கூட அம்மாவை அழைக்க வேண்டும் என இது அழுது காட்டுகிறது. குழந்தை அழுதோன்னு என்னவோ ஏதோ என்று தாய் பதறி ஓடி வருவாள். பிறகுதான் தெரியும் ஒன்றில்லை, ஏற்கனவே அழுத போது வந்தால் அதனால் அழுது அடம்பிடிக்கிறது என்பது போன்றுதான் நம்முடைய எண்ணம், சொல், செயல். அதனை வேறு வேறு உயிர் என்ன சொல்லுவாங்க, ஆவி என்று சொல்லுவார்கள். இந்த ஆவி என்பதற்கு பொருள் என்ன என்று அறியாமலே சொல்லிவிடுகிறார்கள். சொல், எண்ணம், சொல், செயல் இப்படி வைத்துக் கொள்வோம். கரு, கருவி, கருமம். இந்த கரு என்பது வரும்போது தொடங்கிவிட்டால் அது உருக்கொண்டே ஆகும். பிறகு அழியலாம், இடையிலே அழியலாம் அந்த கருவானது. ஆனாலும் கரு உருவாகி கரு என்று சொல்ல நிலையில இந்த இணைவை குறிப்பிடும் போது அந்த கரு உருவான பிறகு அது கருவியாக மாறுகிறது. எது கருவி? வாயால் சொல்லுகிறோம், வரியால் எழுதுகிறோம் அல்லவா, அதுதான் கருவி. கர்மம் என்பதற்காக காத்திருக்க வேண்டியதை தனியாக காத்திருக்க வேண்டியது அல்ல. இந்த சொல்லே ஒரு வினைதான், ஒரு செயல்தான். ஏன் எண்ணமே ஒரு சொல் என்று வினை என்று குறிப்பிடும் போது அதற்கும் ஒரு உறுப்பு உண்டு. அது நலம் பயிர் விளைவது போல இந்த எண்ண பயிரும் விளைகிறது. அதை அறுக்க வேண்டிய பொறுப்பும் அவனையே சாரும், கருமத்தானையே சாரும். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். காட்டும் காட்டும் என்ற இரண்டு காட்டும் இருக்கு இல்லையா, காட்டும் காட்டும், அந்த ஒரு காட்டும் என்பதை கொண்டு வந்து இங்கு சேர்த்து படித்தால் நமக்கு பொருள் விளங்கும். இந்த கால் காட்டும் என்று சொல்லும் போது நம்முடைய தொல்காப்பிய புலவர் கூட நிலத்தினது வளத்தன்மையினை அந்த நிலத்தில் முளைக்கின்ற முளையானது காட்டிவிடும். அதனை போலவே ஒரு குடும்பத்தின் ஒழுக்கத்தன்மையினை அந்த குடும்பத்தில் பிறந்தவரின் வாயிலிருந்து வெளிவரும் சொல்லே காட்டிவிடும் என்று குறிக்கின்றார். இங்கே ஒரு கருத்தினையும் பதிவு செய்ய விழைகிறேன். இப்போது கீழடியை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம், பொருணியை பற்றி, சிவகலையை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அக்காலத்திலே கிடந்த ஒரு வாள், இரும்பு வாள், துருப்பிடித்த வாள் மண்ணிலே கிடக்கிறது. அந்த மண்ணிலே கிடந்த வாள் நம்முடைய இனத்தினுடைய பெருமையை தூக்கி நிறுத்தக்கூடிய வகையிலே இருப்பதை நினைத்து பாருங்கள், கற்பனையை ஓட்டுங்கள். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் என்ற குரலிலே நாம் விட்டு செல்லுகின்ற ஒன்று, நாம் இட்டு செல்லுவது மட்டுமல்ல, நாம் விட்டு செல்லுவதும் நம்மை பற்றி பேசும். நாம் விட்டு செல்லுகிற சொல்லும், விடுகின்ற சொல்லும், விட்டு செல்லுகின்ற சொல்லும் நம்மை பற்றி, நம் அடையாளத்தை பேசுவன என்பதை ஒருபோதும் மறந்து விடுதல் கூடாது. இது உலக மக்கள் அனைவருக்குமே பொருந்தும். நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும், குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு. இதனை இப்படி பொருள் கொள்ள வேண்டிய முறை இப்படி: நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும், குலம் வேண்டின் யார்க்கும் பணிவு வேண்டுக என்று குறிப்பிடுவது போல, பணிவு என்பது இயல்பாக நாம் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். செல்வரை பற்றியும் குறிப்பிடுவார். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று சொல்லுவது போல வள்ளுவர் எவ்வளவு எந்த அளவிற்கு சிந்தித்திருக்கிறார் என்பதற்கு இந்த குறளும் மாபெரும் சான்றாக இன்றும் நிலவுகிறது, நிலைக்கிறது, நீடிக்கிறது. அரசியலிலும் என்பதை உள்வாங்கிக் கொள்ளுக. நலம் வேண்டின், எந்த நலம்? வளம் மட்டுமல்ல, நலம். வளத்தினை மட்டும் குறிப்பிடவில்லை, நலத்தினை பற்றி குறிப்பிடுகிறார். புற நலம், உள்நலம் என்றும் இருவேறு கூறுகளாக நாம் கொள்ளலாம். இந்த உண்மையான ஒரு நலம் வேண்டின், நல்லவாறு இருக்க வேண்டின், மனநலம், புறநலம், உடல் நலம், வளம் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து பார்த்தோமே ஆனால் நலம் வேண்டி நான் உடைமை வேண்டும். இந்த நான் என்பது நானினை
நாணத்தை உடைமையாக கொள்ளுதல் வேண்டும். பெண்ணுக்கு உள்ளது மட்டுமல்ல அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்பது, ஆணுக்கும் பொதுவாக மாந்த இனத்திற்கும் உரியது என்பதைத்தான் இங்கு பதிவு செய்கிறார். தீய செயல்களை அல்லது குற்றச் செயல்களை அல்லது இழிந்த செயல்களை செய்வதற்கே நாணுதல் வேண்டும். அந்த நாணம் தற்போது அரசியல் துறையில் இல்லை என்பது கண்கூடாக தெரிகின்றது, வெளிப்படையாக தெரிகிறது. மற்றவருக்கு, எதிராளிகளுக்கு தெரிகிறதே என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் அவன் கிடக்கிறான் என்று முன்னோக்கி செல்லுகின்ற ஒரு விந்தையைத்தான் நாம் அனைவருமே காண்கிறோம் என்றும், நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும், குலம் வேண்டின் யாருக்கும் பணிவு வேண்டுக. இந்த பணிவுக்கும் நாணத்துக்கும் வேறு வேறு. வளைதல் குனிதல் என்பதெல்லாம் நாணமோ மற்றதோ சொல்லலாம். பணிவு என்பது புறத்தோற்றத்தில் காட்டுவது மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளும் காட்டுவது, சொல்லாலும் காட்டுவது, எண்ணத்தாலும் காட்டுவது, செயலாலும் காட்டுவது என்பதை இந்த 10 குறளின் குடிமையை பற்றி மிக மிக அருமையாக உலக மக்கள் அனைவருக்கும் இந்த 10 குறள்களும் பொருந்தக்கூடியவனாகவே உள்ளன. இந்த குலம் என்று சொல்லும் போது இந்த குடும்பத்தினுடைய குடியினுடைய விரிவுதான் குலம். குலம் என்று வேண்டுமானால் இனம் என்று கொள்ளலாம் என்றும் முதுமுனைவர் இளங்கோவனார் மிக தெளிவாக முன்னுரையிலே தருகின்ற அதிகாரத்துக்கு தருகிற முன்னுரையிலே குறிப்பிட்டுள்ளார். சரி, இந்த குடி என்ற சொல்லை பற்றி எல்லாம் சொல்லும் போது குடுவை என்று சொல்லுகின்றோம், குடம் என்று சொல்லுகிறோம். இவையெல்லாம் வட்ட வடிவில் உள்ளது போல நம்முடைய குடிமக்கள், குடிகள் அக்காலகட்டத்தில் பழங்குடி மக்கள் வட்டமாக தங்கள் குடியிருப்பினை அமைத்துக் கொண்டதால் அச்சொல் பிறந்ததாக முதுமுனைவர் இளங்கோவனார் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். குடி என்று சொல்லுகிறோம், குடிசை என்று சொல்லுகிறோம், குடியிருப்பு என்று சொல்லுகிறோம். அவை மட்டும் அன்று குன்றக்குடி, ஆலங்குடி, மாங்குடி என்றெல்லாம், மாங்குடி மருதனார் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லவா? அதனை போலவே நம்ம முன் தோன்றி மூத்த குடி என்பதாக இருக்கின்ற குடிமக்கள் தங்களுடைய பெருமையை ஒருபோதும் இழந்து விடுதல் ஆகாது என்பதை பற்றியும் நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் எச்சரிக்கையை விடுக்கின்றார் திருவள்ளுவர் என்று கூறி, இந்நல்வாய்ப்பினை எனக்கு இந்த வேளையிலும் எனக்கு அளித்த தலைவருக்கும் செயலாளர் பொருளாளர் முந்தைய பொருளாளருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். கேட்டு